நண்பர்களே, இன்று பல கர்ப்பிணி பெண்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இருக்கும் ஒரு பொதுவான சந்தேகத்திற்கு பதில் பார்க்க போகிறோம். அதாவது, குழந்தைக்கு தொப்புள் கொடி அம்பிளிக்கல் கார்டு கழுத்தை சுற்றி கொண்டால் அது ஆபத்தானதா? இந்த கேள்விக்கு பல தவறான நம்பிக்கைகளும் உள்ளன. இன்று உண்மையை எளிமையாக புரிந்து கொள்வோம். ஃபஸ்ட்டு தொப்புள் கொடினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவோம். தொப்புள் கொடி என்பது தாயையும் குழந்தையையும் இணைக்கும் ஒரு உயிர்கொடி. இதன் மூலம் குழந்தைக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது, சத்துக்கள் கிடைக்கின்றன, குழந்தையின் கழிவுகள் தாயின் உடலுக்கு திருப்பிச் செல்கின்றன. அதாவது குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான அமைப்பாகும். அடுத்து, தொப்புள் கொடி ஏன் கழுத்தை சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பையில் குழந்தை தொடர்ந்து அசைந்து கொண்டே இருக்கும். அதனால் திரும்பும் போது, கைகள் கால்களை அசைக்கும் போது, நீரில் மிதக்கும் போது தொப்புள் கொடி கழுத்தை சுற்றலாம். இது பல கர்ப்பிணிகளில் இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்று. இது எவ்வளவு பொதுவானது? சுமார் 20 to 30% குழந்தைகளுக்கு பிறக்கும் நேரத்தில் கழுத்தை சுற்றி தொப்புள் கொடி இருக்கலாம். அதனால் அது அரிதான விஷயம் அல்ல. இது ஆபத்தானதா? எல்லா நேரங்களிலும் இல்லை. பெரும்பாலான குழந்தைகளுக்கு தொப்புள் கொடி கழுத்தை சுற்றி இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக பிறக்கின்றன. ஏனெனில் குழந்தை நுரையீரல் மூலம் சுவாசிக்காது, தாயின் இரத்தத்தின் மூலம் ஆக்சிஜன் பெறுகிறது. எப்போது கவனமாக இருக்க வேண்டும்? சில அரிதான சூழ்நிலைகளில் தொப்புள் கொடி மிகவும் இறுக்கமாக இருந்தால், பலமுறை சுற்றி இருந்தால், இரத்த ஓட்டம் குறைந்தால் குழந்தைக்கு ஆக்சிஜன் குறைய வாய்ப்பு இருக்கலாம். அதனால்தான் மருத்துவர் தொடர்ந்து கண்காணிப்பார். இதை எப்படி நம்ம கண்காணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறமா அவங்க எப்படி அதை நமக்கு காட்டுவாங்கன்னா, அல்ட்ராசவுண்டு, கலர் டாப்லர் பரிசோதனை, குழந்தையின் இதய துடிப்பு கண்காணிப்பு. அடுத்து, தாய்க்கு என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, பொதுவாக எந்த அறிகுறியும் இருக்காது. ஆனால் குழந்தை அசைவு குறைந்தால், வழக்கத்தை விட அமைதியாக இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். அடுத்ததாக, தொப்புள் கொடி சுற்றினால் கண்டிப்பாக சிசேரியனா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அப்படிங்கிறது இல்லை. தொப்புள் கொடி சுற்றி இருப்பதால் மட்டும் சிசேரியன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தையின் இதய துடிப்பு, ஆக்சிஜன் அளவு, பிரசவ முன்னேற்றம் ஆகியவற்றை பார்த்துதான் மருத்துவர் முடிவு செய்வார். பல பெண்களுக்கு தொப்புள் கொடி சுற்றி இருந்தாலும் சுகப்பிரசவம் வெற்றிகரமாக நடைபெறுகிறது. இதை தடுக்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தாய் கைகளை மேலே தூக்குவது, மாடிப்படி ஏறுவது, அதிகம் நடப்பது, ஒரு குறிப்பிட்ட நிலையில் தூங்குவது, இவற்றால் தொப்புள் கொடி சுற்றும் அல்லது சுற்றாது என்று எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. அடுத்ததாக, கர்ப்பிணிகள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின் அசைவுகளை தினமும் கவனிக்க வேண்டும். அனைத்து ஸ்கேன்களையும் தவறாமல் செய்யுங்கள். மருத்துவர் கூறிய பரிசோதனைகளை பின்பற்றுங்கள். ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்கள். மன அழுத்தத்தை குறையுங்கள். உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை அசைவு குறைதல், இரத்தப்போக்கு, கருப்பை நீர் வெளியேறுதல், கடுமையான வயிற்று வலி, பிரசவ வலி தொடங்குதல். இதில் தவறான நம்பிக்கைகளும் நிறைய பேருக்கு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகளை மேலே தூக்கினால் தொப்புள் கொடி சுற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக நடந்தால் தொப்புள் கொடி சுற்றும்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நிலையில் தூங்கினால் குழந்தைக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. இவை அனைத்தும் அறிவியல் ஆதாரம் இல்லாத நம்பிக்கைகள். அன்பான அம்மாக்களே, குழந்தைக்கு தொப்புள் கொடி கழுத்தை சுற்றி இருப்பது பல கர்ப்பங்களில் காணப்படும் இயல்பான நிலை. பெரும்பாலான நேரங்களில் இது ஆபத்தானதல்ல. பயப்படாமல் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுங்கள். குழந்தையின் அசைவுகளை கவனியுங்கள். ஏதேனும் மாற்றம் தெரிந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுங்கள். மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம். ஆரோக்கியமான தாய், ஆரோக்கியமான குழந்தை, பாதுகாப்பான பிரசவம். நன்றி.